ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து சில பேர் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து கார்ன் பாயாசம் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் என் கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துகிட்டு அதை வந்து சேர்த்துருக்கிறேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த முந்திரி திராட்சையை வந்து பாயாசத்தில் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கிறேன். இங்கே உள்ள ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வந்து வெந்துடும். இது வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை. இது வந்து நான் லைட்டாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் போல் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நமக்கு குக்காகி வரும். இப்போ இதுலேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மணம் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரவைக்கு பதிலாக வந்து உடச்ச கோதுமை அந்த மாதிரி கோதுமை குருணெல்லாம் வந்து சேர்த்தா கூட இன்னுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரவை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி அதுக்கப்புறம் ரவை இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து குக் ஆகி வந்திருக்கும். ஜவ்வரிசி வந்து இன்னும் குக் ஆகணும். நம்ம வந்து கார்ன்லாம் சேர்த்துட்டு குக் பண்ணுறப்ப இன்னுமே குக் ஆகிரும். இப்போ கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்துகிட்டு பாதி வந்து அரைச்சிட்டு பாதி வந்து ஒன்று ஒன்றா வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கார்ன் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து பாதி எடுத்து அரைச்சிட்டு பாதி வந்து முழுசாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னும் வந்து ஓரளவுக்கு குக்காகி வரணும். இப்போ இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்லை. ஏன்னா லாஸ்ட்டாக நான் தேங்காய் பால் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். கார்ன்லேயே லைட்டாக வந்து இனிப்பு இருக்கும். இருந்தாலும் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். இல்லை கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த சுகர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லாவே குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா கலந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஜவ்வரிசியும் நம்ம சேர்த்துருக்கிறது வந்து இந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகிரும். இப்போ இதில் வந்து நான் 2.5 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சேர்த்துடலாம். கார்னோட வந்து தேங்காய் பால் சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த ஒரு இதுவுமே சேர்க்கல. பட்டை கிராம்பு இது மாதிரி எதுவுமே தாளிப்புக்கு நான் சேர்க்கவே இல்லை. வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லாவே மனமாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தோம்ல முந்திரி திராட்சை, அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்ன் பாயாசம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.